அன்பிற்குரிய பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆளுமைகளே, அன்பிற் சிறந்த செய்தியாளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்களை ஈரோடு மாநகரத்திற்கு எடுத்து வந்து அருமையான அரங்குகள் அமைத்து லட்சக்கணக்கான பேர் பயன்படும் அளவில் மிகச்சிறந்த முறையிலே நாடு போற்றும் நற்சேவை செய்து கொண்டிருக்கின்ற பதிப்பாளர் பெருமக்களே, புத்தக விற்பனையாளர்களே, தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற வாசகர் பெருமக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. மக்கள் சிந்தனை பேரவையை பொறுத்தளவிலே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. ஏனென்றால் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு இது 20வது ஆண்டு, மக்கள் சிந்தனை பேரவைக்கு இது 25வது ஆண்டு. மக்கள் சிந்தனை பேரவை புத்தக திருவிழாவை நடத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு அல்ல. 1997இல் மக்கள் சிந்தனை பேரவைக்கு விதை போடப்பட்டது. 1998இல் மக்கள் சிந்தனை பேரவை தோற்றுவிக்கப்பட்டது. 98இல் தோற்றுவிக்கப்பட்டு கடந்த 26 ஆண்டு காலமாக இடைவெளி இன்றி எத்தனையோ மக்கள் இயக்கங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் மக்கள் சிந்தனை பேரவை. ஈரோடு புத்தக திருவிழா 2005ஆம் ஆண்டு 75 அரங்குகளை கொண்டு முதலில் ராணா திருமண மண்டபத்திலே நடத்தப்பட்டது. முதல் ஆண்டு நடத்துகிற போது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே அந்த தேதியை உறுதி செய்துவிட்டு 6 மாத காலம் ஒரு வாசிப்பு இயக்கத்தை இந்த மாவட்டம் முழுக்க நடத்தினோம். இன்னும் ஒரு 6 மாத காலம் கழித்து ஈரோட்டில் புத்தக திருவிழா ஒன்று நடக்கப் போகிறது. அதற்கு நீங்கள் இப்போதிருந்தே தயாராக வேண்டும் என்று ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று இந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களுடைய ஒப்புதலை இசைவை பெற்று அவர்களது வழிபாட்டு கூட்டங்கள் பிரேயர் அதில் அனுமதியை பெற்று 10 நிமிடம் 15 நிமிடம் சில சமயங்களில் 20 நிமிடங்கள் உரையாற்றினோம். நான் இதை ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், மக்கள் சிந்தனை பேரவை 25 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட போது ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி களத்தில் இறங்கிய பேரவைதான் மக்கள் சிந்தனை பேரவை. அதற்காக தொடங்கப்பட்டதுதான், ஏதோ நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அல்ல. ராணா திருமண மண்டபத்திலே போய் அந்த அரங்குகளை எல்லாம் அமைக்கிற போது உள்ளே சில பதிப்பாளர்கள் முதல் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அரங்கு அமைத்த பதிப்பாளர் உள்ளே இருப்பார்கள். நான் போய் சென்னையிலே போய் நீங்கள் வந்து ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த ஈரோட்டுக்காரங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேற நூல் தான் பொருத்தம், இந்த நூல் பொருத்தம் இல்லை என்றார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஜவுளி அந்த நூல் தான் உங்களுக்கு தேவை, இந்த நூல் உங்களுக்கு தேவையில்லை. ஈரோட்டில் புத்தகமெல்லாம் இருக்காது. ஏனென்றால் அங்கு வாசிப்பவர்கள் குறைவு. அதிகாலையிலே அவர்கள் ஜவுளி கடைக்கு சென்று விடுவார்கள். இரவு 10 மணிக்கு அந்த பூட்டை இழுத்து பார்த்து விட்டு தான் திரும்பி வருவார்கள். அவர்கள் படிப்பதற்கு எங்கு நேரம்? கிராமப்புறத்தில் விவசாயிகள் எல்லாம் காடுகளுக்கு கழனிகளுக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் எங்கு படிக்க போகிறார்கள்? நாங்கள் எப்படி வர முடியும் என்று அவர்கள் கேட்ட ஒரு கேள்விதான் அந்த 6 மாத காலம். நான் அவர்களிடத்தில் சொன்ன பதில் என்னவென்றால், எங்கு எது இல்லையோ அங்குதானே அது இருக்க வேண்டும். நீங்க சொன்னது இன்னும் எனக்கு உற்சாகம் அளிக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், இப்படி சொன்னால் புத்தக திருவிழாவை ரத்து செய்து விடுவோம் என்று கருதுகிறீர்கள். அதற்கு பதிலாக புத்தக திருவிழா நடத்துவதில் ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது, கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற உறுதிதான் எங்களுக்கு உருவாகி இருக்கிறது என்றெல்லாம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு ஒரு 6 மாத காலம் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே சொல்லி அந்த மாணவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு பிறகுதான் புத்தக திருவிழாவை நடத்தினோம். முதல் ஆண்டு 2005இல் மகத்தான வெற்றி பெற்றது. முதல் ஆண்டே வெற்றி. அடுத்த ஆண்டு வஉசி பூங்காவிலே அந்த புத்தக திருவிழாவை அமைக்க வேண்டும் என்று கருதிய போது 75 அரங்குகள் முதல் ஆண்டு. அதில் என்ன வேடிக்கைன்னா, சில பேர் வரவே இல்லை, ஸ்டால் காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 ஸ்டாலுக்கு பதிலாக 3 ஸ்டால் வச்சுங்க என்று கெஞ்சினோம். அதற்கு பிறகு அடுத்த வருடமே வஉசி பூங்காவில் 150 அரங்குகளை துணிச்சலாக ஏற்பாடு செய்தோம். அந்த 2006ஆம் ஆண்டு மகத்தான வெற்றி பெற்றது. அந்த 2006ஆம் ஆண்டு வஉசி பூங்காவில் அப்போதுதானே எழுத்துலக மன்னன் ஜெயகாந்தன் வந்து பேசினார். அப்போதுதானே சாலமன் பாப்பையா அற்புதமான உரையை நிகழ்த்தினார்.
அப்போதுதானே மாபெரும் பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், கருத்தாளர்கள், கல்வியாளர்கள் எல்லாம் அந்த வஉசி பூங்காவில் பல்லாயிரம் மக்கள் முன்னாலே உரை நிகழ்த்தினார்கள். அப்படியே வருகிற போது 5ஆம் ஆண்டு நம்முடைய வஉசி பூங்காவில் 1,00,000 பேர் திரண்டார்களே. மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட ஈரோடு புத்தக திருவிழாவின் 5ஆம் ஆண்டு விழாவுக்கு நிறைவு நாள் சிறப்புரை ஆற்றினார் அப்துல் கலாம். அதற்கு பிறகு 10ஆம் ஆண்டிலும் மறுபடியும் அழைத்தோம். மறுபடியும் வந்தார் அப்துல் கலாம். மறுபடியும் 1,00,000 மக்கள், வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று அவர் 1,00,000 மக்கள் முன்னிலையில் வலியுறுத்தி 2ஆம் முறை பேசினார். இப்படியான வரலாற்றிலே இப்போது கடைசியில் சிக்கனாக்கியர் கல்லூரியிலே வந்து 20ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடக்கிறது. ஏறத்தாழ 250 அரங்குகள், தரமிக்க அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அருமையான 20ஆம் ஆண்டு நிகழ்வுக்கு மிகச்சிறப்பான முறையில் தொடக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக எதிர்பார்த்தோம். அதற்காக ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பே கடுமையாக எங்கள் உழைப்பை செலுத்தினோம். மக்கள் சிந்தனை பேரவை 25வது ஆண்டு விழாவை 1 மாதத்திற்கு முன்புதான் 2 நாட்கள் கொங்கு கலையரங்கத்தில் மிகச்சிறப்பாக நடத்தி முடித்தோம். வெள்ளி விழாவை நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம கார்பரேஷனுக்கு ஒரு IAS அதிகாரி கிடைத்திருக்கிறார். அவர்தான் மரியாதைக்குரிய என் மணிஷ் அவர்கள். ஒரு இளைஞர், துடிப்பாக பணியாற்றக்கூடியவர். அவர் சமீபத்தில் போய் அவரை சந்தித்தேன். கார்பரேஷனில் போய் நேரடியாக அவரை சந்தித்து பேசினேன். ரொம்ப இயல்பாக பேசினார். அவரை முதல் முறையாக சந்திக்கிறேன். நானே என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் பேசினேன். 20 ஆண்டு காலமாக ஈரோட்டில் புத்தக திருவிழா நடைபெறுகிறது. நீங்கள் கார்பரேஷன் கமிஷனராக ஒரு IAS அதிகாரி, இளம் அதிகாரி வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சி. அதிலும் வேறு மாநிலத்தை சார்ந்தவர் வந்திருக்கிறீர்கள். நான் பேசுவதை எந்த அளவுக்கு அவர் சரியாக புரிந்து கொள்கிறார் என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் வந்திருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னோம். நான் புத்தக கண்காட்சி என்றால் கண்டிப்பாக வருகிறேன், புத்தக வாசிப்பு எனக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் வருகிறேன் என்று சொன்னால் இப்போது வந்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் மனதார வரவேற்கின்றோம். இன்னொரு நல்ல செய்தி, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, உள்ளபடியே மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய இளம்பகவத் IAS அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பது. புத்தகத்தின் மீது உண்மையாக நாட்டம் கொண்டவர். உண்மையிலேயே நீங்கள் வரிதவராமல் அவர் வாழ்க்கை அனுபவங்களை மட்டும் நீங்கள் ஒரு கட்டுரையாகவோ புத்தகமாகவோ வாசிக்க நேரிட்டால் அது தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு சாதாரண குடும்பத்திலே முதல் தலைமுறையாக படிக்கிற குழந்தையிலே அந்த மாணவர்களுக்கும் இவரது வாழ்க்கையை விட ஊக்கம் தரக்கூடிய வாழ்க்கை வேறு எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கடுமையான முயற்சி. முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்கிறார்கள், அதுபோல மிக கடுமையான முயற்சி, விடாமுயற்சி. IAS சும்மா சாதாரணமாக வந்துடல. சில சாதாரணமாக கூட சில பேர் வந்து விடுவார்கள், வரக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வளமான குடும்பத்தில், ஏற்கனவே படித்த குடும்பத்தில், பாரம்பரியமிக்க குடும்பத்திலே வந்தவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் பட்டுக்கோட்டை பகுதியிலே ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன் உண்மையான உழைப்பால் அவர் இன்று நூலகத்துறையினுடைய தமிழ்நாடு மாநில இயக்குனராக இருக்கிறார். டைரக்டர் ஆஃப் லைப்ரரிஸ் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் லைப்ரரிஸ், பொது நூலகத்துறையினுடைய இயக்குனர். ஒரு எளிமையானவர், ஒரு நேர்மையானவர். இன்று தமிழ்நாடு பூராவிலும் இது மாதிரி கோலாகலமான புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றனவே. தமிழ்நாடு அரசு ஒரு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது அல்லவா, ஜியோ, கவர்மெண்ட் ஆர்டர். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன? எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஆணை. அந்த ஆணையை சிறமேற்கொண்டு தமிழ்நாடு பூராவிலும் அமுல்படுத்தி அந்த மாவட்டந்தோறும் மிகச்சிறந்த முறையில் புத்தக கண்காட்சிகள் நடப்பதற்கு காரணமாக இருப்பவர் இளம்பகவத் IAS. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய பொறுப்பிலே இருப்பவர் இன்று ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வருகை புரிந்திருப்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. திருவிழா என்ற சொல் இருக்கிறது அல்லவா, நமக்கு முன்னாடி இருக்கிற முன்னோடியாக இருக்கிற 2 புத்தக கண்காட்சிகள், ஒன்று சென்னை, இன்னொன்று நெய்வேலி. அந்த 2 புத்தக, ஒன்று புக் எக்ஸிபிஷன், இன்னொன்று புக் ஃபேர் என்றுதான் அவர்கள் போட்டிருந்தார்கள். புத்தக கண்காட்சி, புத்தக காட்சி என்றுதான் அவர்கள் காலகாலமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக ஈரோட்டில் அது மாதிரி புத்தக கண்காட்சி நடத்துகிற போது புத்தக திருவிழா என்ற அந்த சொல்லை முதலில் ஈரோட்டில் தான் அந்த திருவிழா என்ற சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது.
ஈரோடு புத்தக திருவிழா. அதற்கு பிறகுதான் இன்று அரசு ஆணையிலேயே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையில் குறிப்பிட்டார். ஆகவே அத்தகைய முறையிலே இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அதுபோல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், ஒரு வரலாறு. நம்ம அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள், அவர் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இணக்கம். அதாவது இவரை பற்றி எத்தனையோ மற்றதை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லலாம்னா ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி, இவளை தான் சொல்லணும். எல்லா விஷயங்களும் சொல்லலாம், ஒரு யதார்த்தம். இன்னொன்று ஒரு தேசியவாதி, விடுதலை போராட்ட வரலாறு. ஒரு முறை தர்மபுரியில் ஒரு பெரிய தியாகி, அந்த தியாகியுடைய 100ஆண்டு விழா, தீர்த்தகிரி முதலியார், அவருக்கு சிலை வைக்கிறார்கள். அமைச்சராக இருந்தபோது டெல்லி மாநகரத்தில் இருந்து அந்த சிலையை திறந்து வைப்பதற்காக வந்தவர் அண்ணன் EVKS அவர்கள். அதில் உரையாற்றுவதற்காக என்னை போட்டிருந்தார்கள். இவர் வந்தவர் என்னுடைய விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். டெல்லியில் இருந்து வர்ற போது வந்து அவர் உதவியாளர் கீழே இருந்தவர் சரியா அவர் பேச போய் டேபிள் அப்படி மேலே நிற்கிறாரு. அந்த புத்தகத்தை இவர் கையில் கொண்டு போய் கொடுத்தார். நான் அப்போதும் கூட பார்க்கவில்லை. நான் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர், அதிலும் முக்கியமான ஒரு அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன், தந்தை பெரியாரின் பேரன், அப்படி இருக்கிற ஒருவர் மேடையில் பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்த அந்த கூட்டத்தில் இந்த தீர்த்தகிரி முதலியார் இவருடைய சிலை திறப்புக்கு என்னை கூப்பிட்டாங்க. மேடையில் சொன்னபோது உடனே எனக்கு பைபிள் போல் கையில் வைத்திருந்த விடுதலை வேலில் தமிழகம் என்ற புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். அதில் தீர்த்தகிரி முதலியாரை பற்றி தனி பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே இருந்தது. அதை படித்து விட்டு வந்திருக்கிறேன், இதோ அந்த புத்தகம் என்று டெல்லியில இருந்து எடுத்து வந்து அந்த புத்தகத்தை காட்டிய பேர் உள்ளம் இவருக்கு. என்ன வஉசி பூங்காவில் நடந்த போது முதல் முறையாக இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களையும் இவரையும் அழைத்தால், இந்த புத்தகம் படிக்கிறதுனால என்னப்பா பிரயோஜனம், என்ன புத்தக திருவிழா தொடக்க விழாவில் இந்த புத்தகம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னே தெரியல. இன்னமும் சொல்றாங்க ரைட்டு ஓகே அப்படின்னு அப்படி நகைச்சுவையாக சொல்லி எல்லாம் சிரிச்சு எல்லாம் கைதட்டி பாருங்க, இதையும் பாருங்க. அதாவது நான் ஒரு நாகரிகம் கருதி ஒரு விஷயத்தை சொல்லல, அதையும் சொல்லுங்கிறாரு. ஒரு பெண்ணை சொல்லி அந்த பெண்ணை வர்ணிச்சு சொன்னாராம், அதையும் நான் சொல்லணுமா? ஆகவே அப்படி சொன்னாரு. சொன்னது பெருசல்ல, எல்லாம் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அடுத்தது பேசினாங்க. பேசணுன்னே இவரை கண்டிச்சு பேசினாங்க. அவங்களையும் நான் பாராட்டுறேன். என்னங்க புத்தக திருவிழாக்கு வந்துட்டு நீங்க புத்தகம் படிக்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஒரு மத்திய அமைச்சர் இப்படி சொல்லலாமா, அப்படியா இப்படியான அவங்க சொல்லணுமா? ஆவேசம் சொல்ல வேண்டியதில்லை. அது அப்போ அந்த வயசுல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சிரிச்சுக்கிட்டே அவங்க பேசுறப்ப இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார், இவர் கண்டிச்சு பேசுறப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்த ஆண்டு அதே புத்தக திருவிழாவில் மீண்டும் இவரை அழைத்தோம். அப்போதுதான் சொன்னார், சென்ற புத்தக திருவிழாவில் நான் பேசிய போது புத்தகம் வாசிச்சு என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொன்னேன். அதுக்கு பிறகுதான் நான் புத்தகமே வாசிக்க ஆரம்பித்தேன். இப்ப சொல்லுகிறேன், புத்தகம் படிப்பதால் என்ன பயன் என்று. ஓராண்டு அனுபவத்திற்கு பிறகு ஈரோடு புத்தக திருவிழாவில் பகிரங்கமாக பல்லாயிரம் மக்கள் முன்னாலே சொல்லி, அடுத்த ஆண்டு பகிரங்கமாக இந்த ஓராண்டு தான் நான் புத்தகத்தை படித்தேன். இந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புத்தகத்தை வாசித்தால் புதிய மனிதனாக உதிப்பீர்கள். நான் ஓராண்டு காலத்தில் மாபெரும் மாற்றத்தை அடைந்திருக்கிறேன் என்று ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி சொன்னார். ஆகவேதான் யதார்த்தமான மனிதர் என்று நான் சொன்னேன். அத்தகைய ஒரு ஆளுமை வந்து நம்முடைய அருமையான உலகத் தமிழர் படப்பரங்கத்தை திறந்து வைத்திருப்பது குறித்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவரின் சார்பிலும் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பிலும் மனம் குளிர அண்ணன், முன்னாள் அமைச்சர் அல்லது இப்போது சட்டப்பேரவை உறுப்பினர் என்று எத்தனையோ இருந்தாலும் அண்ணன் EVKS இளங்கோவன் என்றுதான் எப்போதும் நான் சொல்வேன். இளங்கோவன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் மகிழ்வோடு வரவேற்கிறேன். அதே போல இந்த நிகழ்வில் முதல் விற்பனையை தொடக்கி வைப்பதற்காக அழைத்த போது கொஞ்சம் உடல்நிலை குன்றி இருந்தாலும் SKM மயிலானந்தன் அவர்கள் அன்பான அழைப்பை ஏற்று அங்கே வந்து திறப்பு விழாவிலே பங்கேற்றுவிட்டு, அவர் எப்போதும் மக்கள் சிந்தனை பேரவை நிகழ்ச்சிக்கு மறவாமல் வருவது மட்டுமல்ல, மகிழ்ச்சியாக வருகிற ஒரு ஆளுமை SKM மயிலானந்தன், பத்மஸ்ரீ விருதாளர். அவருக்கு நான் உங்கள் அனைவரின் சார்பிலே நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த 12 நாட்கள் நடக்க இருக்கிற இந்த 20வது புத்தக திருவிழாவை
முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் திரும்பிச் செல்கிற போது இந்த புத்தக திருவிழாவின் தூதுவர்களாக நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, இன்னும் இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் மீதி இருக்கிற 12 நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிவித்து மிகச்சிறப்பான முறையில் வெற்றி அடைவதற்கு நீங்கள் எல்லாம் விதைகளாக, விருட்சங்களாக விளங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 250 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவே, டெல்லி, ஆக்ரா, அலகாபாத், கல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், திருவனந்தபுரம், பெங்களூர் என்று இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருமையான ஆங்கில நிறுவனங்கள் எல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள். பன்னாட்டு ஆங்கில புத்தக நிறுவனங்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பதிப்பகங்கள் அத்தனை பேரும் ஈரோடு புத்தக திருவிழாவிலே அரங்குகள் அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகளோடு, குடும்பத்தோடு வருகை புரிந்து புத்தகங்கள் வாங்குவதிலும், இல்லந்தோறும் நூலகங்களை உருவாக்குவதிலும் எதிர்கால தமிழகத்தை அறிவார்ந்த தமிழகமாக, பண்பட்ட தமிழகமாக, ஒன்றுபட்ட உணர்வோடு இருக்கிற தமிழகமாக, சாதி மதம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்த நற்சிந்தனை மனிதநேயமிக்க தமிழகமாக அதை உயர்த்துவதற்கு வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அதற்கு ஈரோடு புத்தக திருவிழாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவோடு என்னுடைய அறிமுக உரையை, வரவேற்பு உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். என்னோட பேட்ச்மேட் பற்றி நீங்கள் அருமையான சொல்லியிருக்காங்களா? பிகாஸ் எனக்கும் ஸ்டில் ஒரு மெமரி இருக்கேன். நான் இங்கே தமிழ்நாடு ஜாயின் பண்ணி 2018 திருநெல்வேலி சப் கலெக்டர் இருக்கேன். 2 வருஷம் அங்கே இருக்கும்போது முதல் தான் ஒரு கலெக்டர் தலைமையில் ஒரு புக் ஃபெஸ்டிவல் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த டைமில் தான் இளமண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்துறாங்களா. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தா எல்லா புக் ஃபெஸ்டிவலில் ஐ திங்க் 37 டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர் ஐ திங்க் 2-3 வாட்டி கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் கால் பண்ணும்போது அப்படி தான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பீச் எப்படி இருக்கோ பார்க்குறது தான் நான் வந்துட்டேன். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அவர் அட்மிரேஷன். அண்ட் தட் டூ நம்ம ஈரோடு பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸ் இஸ் அ பிக் லெகசி. இந்த 20 வருஷம் கண்டினியூஸாக இந்த திருவிழா நடக்கிற மாதிரி முதல் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். நீங்கள் சொல்லப்படி இதில் வெரி இம்பார்ட்டண்ட். நாட் ஓன்லி தட், நீங்கள் நான் பார்க்கும்போது எல்லா அரேஞ்ச்மெண்ட் வெரி வெல் நைஸ்லி அரேஞ்ச், நல்ல ஸ்பேஸ் இருக்கா, புக் இதுக்கு இருக்கா. ப்ளஸ் நாட் ஓன்லி தட், இது நான் இதை வாசிக்கும் போது எவ்ரிடே ஒரு வெரி ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் இதில். ஸோ ஆல் த 13 days ஐ திங்க் நம்ம ஈவன் நான் சிஓக்கு பேசிட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண மாதிரி கலெக்டர் சார் மூலமாக ஒரு இதை பண்ணால். பிகாஸ் ஸோ மச் ஆஃப் டைவர்சிட்டி இருக்குது. நான் திருநெல்வேலி இருக்கும்போது அவங்க எனக்கு அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்களே. அந்த ஸ்டாச்சுவில் நான் பார்த்தேன் நிறையா பத்மஸ்ரீ அவார்டு வின்னிங் லிட்ரேச்சரில் பத்மஸ்ரீ அவார்டு வின்னிங் தேர் பேர். இன் திருநெல்வேலி மட்டும் மோர் தென் 7-8 people வேர் தேர். இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அவ்வளோ வாட் வி கேன் சே தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் இந்த மாதிரி ஒரு விஷயமா இன்றைக்கி ஆல்சோ ஒரு நம்ம ஓப்பனிங் பண்ணும்போது தமிழ் பர்சன் இந்த வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க என்ன லிட்ரேச்சர் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி புத்தகம் இங்கே இருக்கா. ஸோ இந்த மாதிரி வெரி விஷயங்களில் நம்ம நிறைய இந்த ரீச் டைவர்சிட்டி இருக்கும். அந்த புத்தகம் இங்கே வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கலாம், ப்ளஸ் அடல்ட்ஸ் இருக்க எல்லாருக்கும் அந்த ஒரு நல்ல அறிவிய நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் டெஃபினெட்லி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மூலமாக, காலேஜ் எஜுகேஷன் மூலமாக இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்கூல் பசங்க இருக்க ஈவன் சைல்டுஹுட்லேருந்து ஒரு மொபைல் அடிக்ஷன் மாதிரி நிறையா ஒரு நெகட்டிவாக இது இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி திருவிழா பண்ணால் டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். நாட் ஓன்லி தட், இங்கே என்ன ஒன்ஸ் இங்கே வந்தால் அவங்களுக்கு வந்து வாட் ஐம் சேயிங், இது நான் ஒரு புக் படிச்சுட்டேன். அந்த பேர் இஸ் அட்டோமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ஒரு நல்ல புக் இருக்கும். அந்த புக்கில் சொல்லும்போது தே ஹவ் டோல்ட் தட் ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட் வந்திருக்கு 21 days ஒரு அந்த சேம் திங் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ புத்தக திருவிழா பொறுத்த வரைக்கும் 13 அரௌண்ட் 2 weeks இருக்கும். ஸோ எனி திங் வி வாண்ட் டு கிரியேட் அ நியூ ஹேபிட். லெட்ஸ் ரீடிங் ஒரு நம்ம புது ஹேபிட் பண்ணணும். டெய்லி நீங்கள் இந்த அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலர்
1 hour நம்ம டெய்லி கொடுத்தா 21 days இந்த மாதிரி டெய்லி படிச்சும் போது நமக்கு தான் இது ஹேபிட் ஆயிரும். ஸோ டெய்லி ரீடிங் வில் ஸ்டார்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி திருவலக்க வந்து புது புத்தகம் வந்தால் ஈவன் என்னோட தாய்மொழியில் லைக் மதர் டங் மராட்டி லாங்குவேஜ் நிறைய இந்த லிட்ரேச்சர் நான் படிச்சுட்டேன். என்னோட அப்பா தான் ஏற்கனவே கவர்மெண்ட் அதிகாரி தான். அவங்க தான் எப்போவுமே மாதம் ஒரு புது புக்ஸ் கொண்டு வராங்களே. ஸோ அந்த புக் படிச்சது தான் நிறைய அந்த லிட்ரேச்சர் பற்றி அந்த கிராமத்தில் என்ன மாதிரி இங்கே பார்த்துருக்க தமிழ்நாடுல ஆல்சோ தமிழ் கொஞ்சம் வெரியஸ் ஸ்லாங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட லாங்குவேஜில் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைலெக்டில் எப்படி அவங்களோட கலாச்சாரம் இருக்கும் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிச்சா. ஸோ தட் டெஃபினெட்லி இட் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். நான் பாராட்டத்தை பண்ணுறேன். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி நான் அவங்க இருக்கும்போது நான் சொல்லிட்டு 20 years இஸ் அ வெரி பிக் லெகசி. ஸோ டெஃபினெட்லி இந்த ஆர்கனைசருக்கு ஃபார் ஆர்கனைசர்ஸ் ஐ ரியலி அப்ரிஷியேட் தேர் எஃபர்ட். அண்ட் அவங்களோட லைக் நாலேஜ் ஒன்லி ஸ்பீக்ஸ் அந்த மாதிரி அவங்க பேசும்போது அவங்க எல்லாம் இந்த லைக் பேஷன் இஸ் ரிஃப்ளெக்டட். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ வில் ஸ்டாப் ஹியர். டெஃபினெட்லி வில் பி வெயிட்டிங் ஃபார் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பேசுவாங்களா ப்ளஸ் இளம்பக தயஸ் இருக்கா அவங்களுக்கு பார்க்குறது டெஃபினெட்லி வி ஹவ் கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழ்நாடு அரசும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்தும் ஈரோடு புத்தகத் திருவிழாவின் 20வது ஆண்டு நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரும் மிக மூத்த தலைவருமான மதிப்புக்குரிய திரு EVKS இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக 20 ஆண்டுகளாக 20 நிகழ்வுகளையும் தனது தோளில் சுமர்ந்து ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னர் பேசி இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய நண்பர் திரு என் மணிஷ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய செயலாளர் திரு அன்பரசு அவர்களே, இந்த நிகழ்வில் இதற்கு முன்னர் பங்கேற்று சென்றிருக்கக்கூடிய SKM மயிலானந்தம் அவர்களே மற்றும் நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய வாசகர்களே, பதிப்பாளர்களே, எழுத்தாளர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஈரோடு புத்தகத் திருவிழாவிற்கு வருகை புரிய வேண்டும் என்ற அழைப்பு எனக்கு தொடர்ந்து இந்த அழைப்பை நமது ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார். சென்ற ஆண்டு தான் நாங்கள் மாநிலம் முழுவதும் புத்தகத் திருவிழா, அதாவது சென்ற ஆண்டுக்கும் முதல் ஆண்டிலிருந்து தொடங்கினோம். சென்ற ஆண்டு தான் எல்லா மாநிலம் முழுவதும் நாங்கள் புத்தகத் திருவிழாவை நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்து நடத்த தொடங்கினோம். அப்பொழுது ஈரோடு புத்தகத் திருவிழாவை நடத்துவது ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மக்கள் சிந்தனை பேரவை அமைப்பை தொடர்ந்து நடத்துவது என்று முடிவு செய்து மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மக்கள் சிந்தனை பேரவை நிர்வாகிகளும் சேர்ந்து முடிவு செய்து நிகழ்வெல்லாம் தொடங்கினார்கள். அப்பொழுது அசம்பாவிதமாக ஒரு நிகழ்வாக அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு அறுவை சிகிச்சை அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் அமைந்து விட்டது. அது கெடு வாய்ப்பாக என்று சொல்வார்கள், அந்த மாதிரி சொல்லணும், ஒரு கெடு வாய்ப்பாக அமைந்து விட்டது. அந்த சூழ்நிலையிலும் அவர் கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் இந்த புத்தக திருவிழாவின் ஒவ்வொரு நிகழ்வையும் தனித்தனியாக ஒருங்கிணைத்து கொண்டிருந்தார். அதாவது அவர் பேச்சிலேயே, அவருடைய குரலிலேயே அவருடைய அந்த நோயினுடைய அல்லது அதனுடைய வலி தெரியும். அந்த வலியை அவர் பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய பொறுப்பாளர்களிடம் சொல்லி அதை வழி நடத்திய அந்த ஒரு அந்த அர்ப்பணிப்பும் அந்த டெடிகேஷனும் இருக்கு இல்லையா, அந்த பேஷன், அதுதான் இந்த 20 ஆண்டு வெற்றிக்கான காரணம். அவருடைய முயற்சியும் முற்றிலுமான முயற்சியும் திரு ஸ்டாலின் குணசேகரன் சார் தான் சாரும்.
அவரை நான் அதுக்கு பிறகு நிறைய நிகழ்வுகளில் பல்வேறு இலக்கிய திருவிழாக்கள் வேறு நிகழ்வுகளில் நேரடியாக சென்னையில் சந்திக்கிற வாய்ப்புகளை எல்லாம் சந்தித்து நீண்ட நேரங்கள் உரையாடி இருக்கிறோம். அவரினுடைய சிந்தனையும் அவருடைய இந்த திருவிழாவை எப்படி ஆரம்பித்து எவ்வளோ காலம் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கான அனுபவ பகிர்தலும் பார்க்குற பொழுது நாம் நான் ஏற்கனவே இதே போன்று இலக்கிய திருவிழாவை திருநெல்வேலியில் நடத்தியிருக்கிறேன். திரு மணிஷ் அவர்கள் சொன்னார், திருநெல்வேலியில் ஒரு புத்தக திருவிழாவை முழுமையாக பயிற்சி ஆட்சியராக இருந்த பொழுது ஏற்படுத்தி நடத்தியிருக்கேன். அப்பொழுது எந்த அளவுக்கு அந்த திட்டமிடுதலில் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்போ 20 ஆண்டு நடத்தியிருக்கார் அப்படின்னா 20 ஆண்டுகளும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு +2 மாணவன் மாதிரி, அல்லது இல்லைன்னா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க யூபிஎஸ்சி மாணவன் மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அவ்வளோ ப்ரெஷராக அது இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடிகளை ரொம்ப இத்தனை காலமாக தொடர்ந்து நடத்திட்டுருக்கார். இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டு நிகழ்வு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று நேரடியாக என்னை பார்த்து சொன்ன பொழுது நான் வேறு எந்த இதுவுமே சொல்லலை. நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சார், நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து சேர்ந்துடுறேன், என்ன நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதற்கு பிறகு இன்றைக்கி காலையில் இன்று சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் மீண்டும் பேசினேன். நான் இங்கே தான் உங்கள் ஊருக்குள்ளே தான் சார் இருக்கேன், பட் நான் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு ஒரு அரங்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் அமர்ந்திருந்தோம். அந்த அரங்கத்தில் இந்த முதலில் இருக்கிறது கடந்த 20 ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து பேசி சென்ற மாபெரும் ஆளுமைகள், அவர்களை பற்றிய எந்தெந்த தலைப்புகளில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஆண்டுகளில் பேசினாங்கிறதுக்கான ஒரு முழு அரங்கம் ஒன்று இருக்குது. 20 ஆண்டு கால பயணம் தொடர்பான அரங்கம். உண்மையிலே அதை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆளுமைகளையும் இவ்வளோ பெரிய ஆட்களையும் எங்கெங்கே இருந்து எந்தெந்த ஊர்லேருந்தோ அழைச்சிட்டு வந்து இந்த நிகழ்வில் புத்தக திருவிழாவுடன் இணைந்து ஒரு மாபெரும் ஒரு அறிவு சிந்தனை அரங்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இதற்கான முயற்சியும் இதற்கான அந்த சிந்தனை ஒரு மாபெரும் சிந்தனை. அந்த எல்லாரையும் அவ்வளோ பெரிய அதில் பல பேர் மறைந்து விட்டார்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய, நிச்சயமாக எல்லோரும் அதை பார்க்க வேண்டிய ஒரு அரங்கம். அந்த இதில் இருக்கக்கூடிய பல ஆளுமைகள் மறைந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் இந்த ஊருக்கு அழைத்து உங்களிடம் நேரடியாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த ஒரு மாபெரும் ஒரு செயல்பாட்டாளர் நம்ம ஐயா தான். அதற்காகவே ஈரோடு அவருக்கு ஒரு பெரும் நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தலைவர்களெல்லாம் நாங்கள் படமாக புத்தகங்களிலோ அல்லது செய்திகளிலோ தான் பார்த்துருக்கோம். நீங்களாம் நேரடியாக பார்த்துருக்கீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நற்பேறு. இதற்கு அடுத்ததாக உள்ளே இருக்கக்கூடிய புத்தக அரங்குகளை எல்லாம் வடிவமைப்பதிலும் அதை எவ்வாறு ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒவ்வொரு விதமான சப்ஜெக்டுக்கும் அதை தொகுத்து புத்தக அரங்களை வடிவமைப்பதில் ஈரோடு புத்தக திருவிழாவினுடைய முன்மாதிரியை மற்ற எல்லா இடங்களிலும் செயல்படுத்த முயற்சி செய்து தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டிருக்கிறோம். அதையும் நான் சொல்ல வேண்டும். அதை ஒவ்வொரு இடத்திலும் முயற்சி செய்வோம், ஆனால் அது முழுமையாக வராமல் ஓரளவு சேரும், அப்படி போகும். அதை 20 வருஷமாக அவர் அதை செஞ்சு அதோடைய ஒரு பர்ஃபெக்ஷன், தி பர்ஃபெக்ட் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டார். ஸோ அதை நான் கீழே சார்கிட்ட வந்தபொழுது சொன்னேன், அவர் வேறு லெவல் பர்ஃபெக்ஷனுக்கு போயிட்டார் சார். அது அப்படி தான் இருக்கும், நாம் அங்கே தான் உட்காரணும், அதுக்கு பிறகு தான் இங்கே வரணும், அந்த மாதிரி தான் அந்த இருக்குது. ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்ஃபெக்ஷன் லெவல் போயிடுச்சு. அந்த அரங்குகளை நாங்கள்லாம் நீங்கள் பார்க்குற பொழுது இந்த அரங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்டர்லியாக ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டதாக தோணும். இந்த அரங்குகள் அமைப்பதிலும் இதற்கு ஒதுக்கீடுகள் செய்வதிலும் எந்த புத்தகம் எங்கே இருக்க வேண்டும், எந்த புத்தகம் எதோட தொடர்புடையதாக இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் ஒதுக்கீடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான பணி. அந்த பணியெல்லாம் உட்கார்ந்து செஞ்சு அது ஒரு வாசகனுக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளருக்கு, புத்தக வாங்கக்கூடிய ஒரு வாசகருக்கு மிகவும் எளிமையான வகைகளிலும் மிகவும் பயனுள்ள வகையிலும் பல்வேறு தலைப்புகளில் ஆங்கில நூல்கள், தமிழ் நூல்கள், பிறமொழி நூல்கள், நமது தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான நூல்கள், வெளிநாட்டில் வெளிவந்த தமிழ் நூல்கள், அனைத்து நூல்களையும் தொகுத்தடக்கிய ஒரு மாபெரும் ஒரு புத்தக காட்சியாக அனைத்து தரப்பு புத்தகங்களும் இங்கே கிடைக்கிறதற்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள்
இதற்காக அவர் டெல்லி புத்தக சந்தைக்கு போகிறது, பல்வேறு மாநிலங்களினுடைய புத்தக பதிப்பாளர்களை நேரடியாக சந்தித்து இங்கே அழைத்து வரக்கூடியது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முயற்சி. அதெல்லாம் வந்து சாதாரண நபரால் அது வந்து சாத்தியமாகாது. ஒரு மாபெரும் உறுதியும் மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் பெற்ற ஒரு செயல்பாட்டாளர், ஒரு பெரிய மனிதர்னால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அந்த விதத்தில் ஈரோடு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பெற்றிருக்கிறது. அதற்கு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா தான் அதுக்கு சாட்சி. அதை பெற்றிருப்பதற்காக ஈரோடு உண்மையிலே தமிழகத்திற்கு பல மாபெரும் ஆளுமைகளை கொடுத்திருக்கிறது. உங்களுக்கே நன்றாக தெரியும், தந்தை பெரியார் உட்பட பல்வேறு ஆளுமைகளை தந்திருக்கிறது. அதில் பல விஷயங்களில் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த நகரம் இந்த புத்தக திருவிழா மற்றும் புத்தக காட்சிகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதிலும் முன்னோடியாக இருக்கிறது. அது உண்மையிலே அதில் வியப்பெதுவும் இல்லை. நூலகத்தில் புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும், அல்லது புத்தகம் வீட்டில் இருக்கிற பொழுதே படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு தோற்றுவித்தது எனது தந்தையார் தான் இதை தோற்றுவித்தார். அந்த பழைய காலகட்டங்களில் ரஷ்யாவில் இருந்து வந்த பல்வேறு நூல்கள் எல்லாம் எங்களது வீடுகளில் இருக்கும். ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய இலக்கியங்கள், புத்தகங்கள் எல்லாமே மிகச்சிறந்த தரத்தில், அச்சுத்தரத்தில் வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வந்து எனது வீடுகளில் இருக்கும். அது எல்லாத்தையுமே படிச்சிருக்கோம். பழைய காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யா என்ற ஒரு இதழ் ஒன்று வெளியில் வந்துச்சு. அந்த இதழ்கள் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கி வச்சு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குற பொழுது ரஷ்ய புரட்சி, ரஷ்யன் தொடர்பான ஒரு பெரிய இயக்கம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது தொடர்பான அந்த வாசிப்பின் அனுபவத்தின் வழியாக அடுத்ததாக ஒரு பொது நூலகத்திற்குள் திடீரென்று ஒரு நாள் நுழைகிறேன். அங்கே வந்து பார்க்குற பொழுது அங்கே பல்வேறு விதமான புத்தகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இதழ்கள் உட்பட ஒரு விளையாட்டுக்கான பெரிய வண்ண படங்களோடு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மாதிரியான இதழ்கள் உட்பட, அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்கள், அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் புத்தகங்கள், இதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு மாபெரும் பிரமிப்பாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு டைனோசர்ஸ் தொடர்பான ஒரு என்சைக்ளோபீடியா எடுத்து பார்க்குற பொழுது உண்மையிலே நாம் அந்த டைனோசர் காலத்தில் வாழ்ந்த ஒரு எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்கிறதா இருந்துச்சு. நான் என்னுடைய பள்ளி நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த நூலகம் எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் படிக்க ஆரம்பித்தால்தான் அதற்கு பிறகு அதனுடைய ஒவ்வொரு புத்தகத்தையும், நான் அதனுடைய ஒவ்வொரு பக்கத்தையும், எந்த புத்தகம் எந்த இடத்துல இருக்குங்கிறது எங்களுடைய நூலகருக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட அதிகமான அளவுக்கு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்தியிருக்கேன். நான் நூலகத்துறையினுடைய இயக்குனராக ஆனதற்கு பிறகு மீண்டும் ஒரு 15 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த நூலகத்துக்கு போகிறேன். அங்கே நான் படித்த ஒரு கேம்பல் பயாலஜி என்ற ஒரு பயாலஜி சார்ந்த புத்தகத்தை அங்கே இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு மாணவர்களிடம் பேசிகிட்டு இருந்துட்டு, அந்த புத்தகம் இங்கே தான் இருக்கும், படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த மாணவர்கள் எங்கே இருக்குன்னு தெரியல சார் அப்படின்னாங்க. நான் பார்த்த உடனே சொன்னேன், அதுதான் அந்த புத்தகம், அங்கே இருக்குது பாருங்கள், அதை எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னேன். அதனுடைய முதுகு கூட எனக்கு தெரியல. அந்த புத்தகத்தினுடைய தோற்றத்தை என்னால் இன்னும் அந்த மெமரியிலேருந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அந்த நூலகத்தையும் அந்த புத்தகங்களிலேயும் முழுமையாக படித்ததன் மூலமாக மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. தொடர்ந்து அதை படித்ததன் மூலமாக மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். தொடர்பாக சமீபத்தில் எனக்கு ஒரு நூலகத்திலிருந்து ஒரு வாசகர்கள் கோரிக்கைன்னு வந்துச்சு, இந்த நூலகத்தில் இந்த தேர்வுக்கு புத்தகம் இல்லை, இந்த தேர்வுக்கு புத்தகம் இல்லைன்னு. அப்போ நமது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் திரு சங்கர சரவணன் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதான் அனுப்பி வச்சார். அவர் அனுப்பி வச்சோடனே சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிளை நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களும் நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ்ஐ உருவாக்குற அளவுக்கு முழுமையான புத்தகம் இருக்குது. அதை விட அதிகமான புத்தகம் வேணும்னா ஒரு மாவட்ட நூலகத்தில் படித்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நோபல் பரிசு பெற அளவுக்கான அறிவை தேடுற அளவுக்கு புத்தகம் இருக்குது. ஆனால் இன்னமும் நம்மளுக்கு இல்லைன்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். நல்லது தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். புதிய அறிவு தேடலுக்காக நாம் நிறைய புதிய புத்தகங்களை நிச்சயமாக படிப்போம். நமது அந்த தேடுதல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கட்டும். இது காலங்காலமாக இருக்கிற பழக்கம் தானே சார். அவங்க கேட்குற புத்தகத்தை வாங்கி கொடுத்துருவோன்னாரு. நாங்கள் அந்த லிஸ்டெல்லாம் போட்டு அந்த மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்க புத்தகத்தை விட புது எடிஷன் வந்திருக்கும், அந்த புத்தகத்தை படிக்கட்டும் அப்படின்னு. எனவே புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர முடியுமா அப்படின்னு சொன்னால் அதற்கு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அது உயர முடியும். அதற்கு நான் தான் சாட்சி, வேறு யாருமே கிடையாது. ஏன்னா எனக்கு நான் பள்ளி படிப்புக்கு பிறகு நான் காலேஜ் போய் படித்ததே இல்லை. என்னுடைய அனைத்து அறிவையும் அனைத்து நாலேஜையும் நான் நூலகங்களும் புத்தகங்களில் மூலமாக மட்டும்தான் படிச்சிருக்கேன்.
நான் உங்கள் முன்னால் ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலராக இருக்கேன். அதிலும் குறிப்பாக நான் எந்த நூலகத்தின் வழியாக படித்து புத்தகங்கள் மூலமாக படித்து இந்த இடத்துக்கு வந்தனோ அந்த நூலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பொறுப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதுவும் கிடச்சிருக்கு. அதன் மூலமாக என்னென்ன விஷயங்களெல்லாம் நாம் இந்த புத்தகம் சார்ந்த நூலகம் சார்ந்த நிகழ்வுகளில் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறோம். மென்மேலும் இதை செய்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கோம். இதற்காக பாடுபடக்கூடிய புத்தக பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், புத்தக ஆர்வலர்கள், புத்தக திருவிழா போன்று நடத்தக்கூடிய மாபெரும் ஆர்வலர்கள், அதற்கு உதவி செய்யக்கூடிய புரவலர்கள், பல்வேறு நபர்களினுடைய ஒத்துழைப்போடு இந்த அறிவுத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நாம் அடைய வேண்டும். அதன் மூலமாக நமது மக்களினுடைய அந்த தமிழ்நாடு என்பது ஒரு அறிவுத்தளத்தில் வேறு ஒரு உயரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வந்தார். அவர் டீ அண்ட் டாக் என்ற ஒரு டாக் கொடுக்கறதுக்காக ஒரு பிரபலமான ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய தலைமை செயலதிகாராக இருந்து ஓய்வு பெற்ற நபர் பார்த்தார். அதை பார்த்த உடனே அவரால் நம்பவே முடியல. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நூலகம் நம்ம நாட்டில் இருக்கா, அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கா, என்னால் நம்பவே முடியல. இது என்னுடைய மாநிலத்தில் இல்லை, வேறு எங்கேயும் இல்லைன்னு சொன்னார். நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் ஆசியாவிலேயே 2வது பெரிய லைப்ரரி இது. ஸோ அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு அறிவு இயக்கத்தை நமது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இயக்கத்தை எல்லாம் பாதுகாத்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய முயற்சிகளில் நாங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் என்னை இங்கே அழைத்து இந்த உங்களோடு உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த நமது மக்கள் சிந்தனை பேரவைக்கும் ஏற்பாட்டாளர் அன்புக்குரிய திரு ஸ்டாலின் குணசேகரன் சாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஈரோடு மாநகராட்சியினுடைய கமிஷனர் டாக்டர் மணிஷ் அவர்களே, மணிஷ் அவர்கள் பேசும்போது நீங்கள் எல்லாம் செம்மொழி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், தமிழ் என்பது பழமையான மொழி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், தமிழை பலவிதமாக சொல்லி உயர்த்தியவைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்குத்தான் நேரடியாக மழலை தமிழ் எப்படி இருக்கும் என்பதை மணிஷ் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்வதுடன் நான் தெரிந்து கொண்டேன். அவ்வளவு அழகாக தமிழும் இவ்வளவு அழகான ஒரு மொழி, குழந்தை பேசுகின்ற மொழி என்பதை மணிஷ் அவர்கள் காண்பித்தார்கள். அவருக்கு உண்மையாலுமே என்னுடைய பாராட்டுகள். அதேபோல் இங்கே சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற இளம் பகவத் பொது நூலகத்துறை டைரக்டர் அவர்கள் பேசும்போது மிக நல்ல பல கருத்துக்களை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதன் என்பதை ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எடுத்து காட்டினார்கள். நானும் 1 மணி நேரமாக அவரோடு பழகி கொண்டிருக்கின்றேன். நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன், அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அப்போதே புரிந்து கொண்டேன், காரியத்தில் இவர் மன்னர் அதிகம் பேச மாட்டார். அப்புறம் மிகவும் மெல்ல கேட்டேன், இதென்ன இளம் பகவத் என்று வைத்திருக்கின்றீர்களே, இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டேன். அப்போதெல்லாம் சொன்னார், பகவத் சிங் பெயர் என்று சொன்னார். ஆக ஒரு நாட்டுக்காக போராடிய, அதே சமயத்தில் முற்போக்குவாதி, சுயமறைவாதி, பகுத்தறிவாளராக இருந்த, சமதர்ம பேர்வழியாக இருந்த பகவத் சிங் பெயரை சூட்டியிருக்கின்றார் என்று சொல்லும் போது அவருடைய குடும்பத்து பின்னணியை பற்றி நான் தெரிந்து கொள்ள முடியும். ஆக அவர் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது போல இந்த பொறுப்பிற்கு வந்ததற்கு அந்த இலாக்காவிற்கே இன்று ஒரு பெருமை சேர்க்கும். இன்றைக்கு புத்தகங்கள் படிக்க வேண்டிய என்ற ஆர்வம் அதிகமாக வர வேண்டும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு வர வேண்டும். அதற்கு பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளே புத்தகங்கள் இருக்க வேண்டும், லைப்ரரிகள் இருக்க வேண்டும் என்பது செய்யக்கூடிய ஒரு நல்ல பணியினை அவர் ஏற்றிருக்கின்றார்கள். நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், அவரை பற்றி நான் சொல்வது என்னை பற்றியே சொல்வதாகும்.
அரசியல்வாதியாக இருந்தாலும் முழுமையாக அரசியலுக்கு வராமல் இது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற காரணத்தால் தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றார். சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்னை போன்று என்று கூட சொல்லலாம், முழுக்க முழுக்க அதிலேயே இருக்கின்ற காரணத்தால் ஒரு முழுமையான வாழ்வை நாம் அடைந்து விட்டோமா என்று நினைக்கும் போது எனக்கு சந்தேகம்தான் வருகின்றது. மகிழ்ச்சி சில நேரங்களில், விரக்தி பல நேரங்களில். ஆனால் இவரை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு சமுதாயம், ஒரு தமிழ் சமுதாயம் நல்லபடியாக உருவாக வேண்டும், நல்ல சிந்தனைகள் நல்ல அறிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சேவையை 20 வருடமாக செய்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் முதல் வரிசையிலே உட்கார்ந்து இருக்கின்றார். என்னை விட சண்முகத்தை விட ஸ்டாலின் அவர்கள் வயது கம்மி தான். சண்முகத்திற்கு 75க்கு மேலே இருக்கும் என்று நினைக்கின்றேன். 78 சரி சரி. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒவ்வொரு முறையும் அவருடைய வயதை கேட்பேன். கேட்டேன், இப்போ 64 என்கின்றார். என்னால் நம்ப முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இவனெல்லாம் ஒரு அரசியல் தலைவனாக இருக்கின்றானே என்று எண்ணக்கூடிய நிலையில் நான் ஒரு 30 வருடத்திற்கு முன்பு ஸ்டாலின் அவருடைய பேச்சை நம்முடைய ரயில்வே நிலையத்திற்கு அருகில், அது அநேகமாக கைவண்டி தொழிலாளர்களோ அது என்ன தொழிலாளர்களோ ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதில் நானும் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அன்றைக்கு பகவத்சிங்கினுடைய பிறந்த நாள் என்று நினைக்கின்றேன். பகவத்சிங்கை பற்றி அவர் பேசும்போது எனக்கு உண்மையாண்மை சொல்கின்றேன், பகத்சிங்கை கேள்விப்பட்டிருக்கின்றேனே ஒழிய அவர் எவ்வளவு பெரிய ஒரு வீரன் என்பதை அவருடைய பேச்சிலே தான் நான் புரிந்து கொண்டேன். அன்றையிலிருந்து ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கு என்று சொல்வதை விட, ஏனென்றால் அவருடைய பேச்சு என்பது அவருடைய சிந்தனையை பிரதிபலிக்கின்ற ஒரு பேச்சாக எப்போதும் இருக்கும். அந்த வகையிலே எனக்கு அவரை மிகவும் பிடித்தது. எங்கே பேசினாலும் போய் கேட்பேன். புத்தகங்கள் படிப்பது என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அவர் சொல்லியது போல என்னை அழைத்த போது நான் அன்றைக்கு மேடையிலே வந்து, அப்போது அமைச்சராக இருக்கின்றேன், கொஞ்சம் அமைச்சராக இருந்தால் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கும். அப்போது எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக இருந்தது. புத்தகங்கள் படிப்பது என்பது தேவையில்லாத ஒன்று. ஏனென்று சொன்னால் நான் பார்த்தவரை அப்போது குமுதம், கல்கி, ஆனந்த விகடன், கலைமகள் இது போன்ற பத்திரிகைகள் இருக்கும், வார கதைகள் அதிலே வரும். அதில் இந்த சாண்டல்யன் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள், நாவல் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் ஆணை பற்றி வரவிக்கும் போது அவன் திறமெடுத்த தோள்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தார், யானைக்கு நிகராக இருந்தார், மீசை அப்படி இருந்தது, இது அப்படி இருந்தது என்று 10 பக்கத்துக்கு புகழ்வார்கள். ஆணை பற்றி 10 பக்கத்துக்கு புகழ்கின்றவர்கள் பெண்ணை பற்றி எவ்வளவு பக்கத்துக்கு புகழ்வார்கள். உதடை இப்படி, மூக்கு இப்படி, கண் இப்படி, புருவம் அப்படி என்றெல்லாம் சொல்வதால் என் மனதிலே பதிந்தது. பெண் அழகானவர், ஆண் பலமானவர், 2 வார்த்தையில் சொல்லிவிட்டால் முடிந்தது கதை. இதற்கு எதற்கு 10 பக்கங்கள் என்று என்னுடைய உள்ளம் அப்போது நினைத்தது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பலமும் அதுதான், பலகீனமும் அதுதான். என்னவென்றால் என்ன நினைக்கின்றேனோ அதை பேசிவிடுவேன். அப்போது நான் சொல்லிவிட்டேன், ஒரு வார்த்தையில் சொல்லுவதை 10 பக்கங்கள் எழுதினார். இந்த புத்தகங்கள் படிப்பதே தேவையில்லாத ஒன்று என்று. அதற்கு பிறகு என்னுடைய அன்பு சகோதரி சுப்புலட்சுமி அவர்கள் பேசினார்கள். ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைப் போல வாங்கு வாங்கு என்று வாங்கிவிட்டார். பேசாமல் ஒரு அடி அறைந்திருந்தால் கூட வார்த்தைகளால் தொடுக்கும் போது அது மிக ஆழமாக பதிகின்றது, வலியும் சற்று அதிகமாக இருந்தது. ஆனால் பிறகு நான் அதை தவறு என்று உணர்ந்தேன். எனக்கே ஒரு காலத்தில் சிக்கநாயக்கர் கல்லூரியில் தான் நான் பியூசி படித்தேன். பியூசியிலே என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி, இது 3 தான். அப்போது அனந்தமத் மல்லானார் அவர்தான் பிரின்சிபல், எம்கே சுப்பிரமணியம் என்பவர் தான் அவர் எக்கனாமிக்ஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். அவருக்கு என் மீது கொஞ்சம் பிடித்த உண்டு. காரணம் அவர் பெரியாருடைய ஃபாலோயர்.
ஆகவே அவர் என் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு வகுப்புகள் எடுக்கும்போது என்னை பார்த்துதான் அவர் லட்சணை அடிப்பார். அருமையான இங்கிலீஷ், அவருடைய ஆங்கிலம் என்பது மிக அருமையாக இருக்கும், எடுத்துக்கொள்வார். அது மட்டுமல்ல, அப்போது கோவையிலே பட்டதாரி மாணவர்களுக்கெல்லாம் இந்த செமினார் நடக்கும். ஆனால் நான் பியூசி படித்துக் கொண்டிருந்தாலும் கூட என்னை அந்த செமினாருக்கு அனுப்பி விடுவார். அப்போது சிகேநகர் காலேஜிலேயே பிஏ இருந்தது, எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருந்தது. அந்த வகுப்புகளெல்லாம் நடக்கும்போது என்னை கூட்டிக் கொண்டு போய் பின்னாடி உட்கார்ந்து வைத்து விடுவார். அப்போதுதான் எனக்கு எக்கனாமிக்ஸ் என்பது புரிந்தது. ஆடம் ஸ்மித்தை பரவலும் அதே போல் மால்த்யூஷன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் என்ற அந்த வகையெல்லாம் என்னை அறியாமையிலேயே என்னுள் அவை பதிந்தது. ஆக நான் பியூசி முடித்துவிட்டு சென்னைக்கு சென்று எனக்கு கல்லூரியிலே சேர வேண்டும் என்பதற்காக லைலா கல்லூரியிலும் பிரசிடென்சி கல்லூரியிலும் நான் விண்ணப்பித்திருந்தேன். ரெண்டும் ஒரு சேர வந்து விட்டது. நான் லைலா காலேஜிலிருந்து வந்ததை கிழித்து போட்டுவிட்டு பிரசிடென்சி காலேஜை மட்டும் என்னுடைய தந்தையாரிடம் பிரசிடென்சி தாங்க வந்திருக்கு. ஏன் லைலா காலேஜ் வரலையா? இல்லைங்க, வரலைங்க. இதுதான் நான் ஏன் லைலா காலேஜ் வேண்டாம், பிரசிடென்சி வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறு. பிரசிடென்சியில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கலாம். அதற்காக நான் லைலா காலேஜ் போனேன் என்றால் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆகவே அது வேண்டாம் என்று சொல்லிதான் இது போனேன். ஆனால் பிரசிடென்சி கல்லூரி சென்ற போது பிஏ எக்கனாமிக்ஸில் தான் சேர்ந்தேன். ஆனால் வகுப்பறையில் எவ்வளவு நாட்கள் இருந்தேன் என்று என்னாலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருந்தேன். எங்களுடைய கல்லூரிக்கு எதிர்த்தால் கடற்கரையில் மெரினா புகாரிஸ் என்ற ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே தான் எப்போதும் இருப்பேன். தப்பி தவறி வகுப்பறைக்குள் போய்விட்டாலும் கூட அந்த பேராசிரியர் என்ன சொல்வார் என்றால், இளங்கோ, யூ ஹவ் பீன் மார்க் பிரசன்ட், ப்ளீஸ் லீவ் த கிளாஸ். உனக்கு நான் வருகை பதிவிலே ஏற்றிவிட்டு நீ தயவு செய்து வெளியே போய் என்று மிக மரியாதையாக என்னை வெளியே அனுப்பி விடுவார். ஆனால் எப்படி நான் பிஏ எக்கனாமிக்ஸ் பாஸ் செய்து என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன காரணம் என்று யோசித்து பார்க்கும்போது, இந்த கல்லூரியிலே ஈரோட்டிலே படிக்கும் போது அந்த பேராசிரியர் என் மீது அக்கறை கொண்டு அப்போது அந்த ஒரு வருடத்தில் பொருளாதாரத்தை பற்றி அவர் சொல்லியதை வைத்துத்தான் நான் அந்த பரீட்சை எழுதி அதிலே தேர்வு பெற்றேன். ஆக எதற்கு சொல்கின்றேன் என்றால், அப்போதே நான் உணர்ந்திருக்க வேண்டும் புத்தகங்களை படிக்க. ஆனால் தெரியவில்லை. அது முடிந்த பிறகு என்னமோ ஆயிற்று. நான் அரசியலிலே வர வேண்டிய நிலை, தேர்தலில் இருக்க வேண்டிய நிலை, நான் அமைச்சராக முடிந்தது. சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஆதரவின் காரணமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிந்தது. அப்போதுதான் இந்த நிகழ்வு நடந்தது. இங்கே புத்தக கண்காட்சி, புத்தகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் என்னை ஒரு பெரிய மனுஷன் என்று நம்பி ஸ்டாலின் அவர்களும் இங்கே அழைத்து விட்டார். நான் வாய்மூடி மௌனமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் புத்தகம் படிப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று பெரிய அறிவாளி போல சொல்லிவிட்டு பின்னால் சுப்புலட்சுமி அவர்களிடம் வாங்கி கட்டிக்கொண்டேன். எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், புத்தகம் படிக்கின்ற பழக்கம் எனக்கு முன்பு ஒரு காலத்தில் இருந்தது. பிறகு அது இல்லை, அரசியலிலே ஈடுபட்ட காரணத்தால். ஆனால் இந்த கொரோனா வந்த போதுதான் நான் அதிகமான புத்தகங்களை படித்தேன். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் பெரியார் அவர்கள் என்னுடைய தாத்தா என்றால் என்னுடைய தாத்தாவும் அவரும் அண்ணன் தம்பி. என்னுடைய தாத்தா கிருஷ்ணசாமி பெரியவர். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாகத்தான் முதலில் இருந்தோம். நான் 48 பிறந்தேன். 49 எங்கள் குடும்பம் பிரிந்தது. ஏனென்றால் திராவிட கழகத்தை விட்டு அண்ணா அவர்கள், என்னுடைய தந்தையார் அவர்கள், அப்புறம் நெடுஞ்செழியன் அவர்கள், கலைஞர் அவர்கள், இவரெல்லாம் திமுக என்ற ஒரு இயக்கத்தை கண்ட பிறகு கூட்டு குடும்பமாக இருந்த எங்களுடைய குடும்பம் பிரிந்தது. பிரிந்தது என்றால் தனித்தனியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆகவே எனக்கு பெரியாரை பற்றி வாழ்க்கையில் நான் பெரியாரை ஒரு 50 தடவை பார்த்திருந்தால் பெரிய விஷயம். ஏனென்றால் எப்போதாவது
பொது இடங்களில் கல்யாணம் காட்சிகளில் தான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதே தவிர நாங்கள் ஒன்றாக வாழாத காரணத்தால் அவரை நான் அதிகம் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் அவருக்கு என் மீது ஒரு அபிப்பிராயம் உண்டு. இளங்கோவன் அவன் ரவுடி பயல் என்று சொல்லுவார். கடைசி வரை அதை என்னால் மாற்ற முடியவில்லை. அதற்கு காரணம் அவர் இறப்பதற்கு முன்பு 2 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் மிகவும் வற்புறுத்திய காரணத்தால் நான் சென்னையிலே பெரியார் திடலுக்கு என்னுடைய நண்பனோடு சென்று அவரை போய் பார்க்க போனேன். என்னை பார்த்த உள்ளேயே அவர் உரு என்று தலையை கவிழ்ந்து கொண்டார். எல்லான்னு கேட்டார், ஃபோட்டோ எடுக்கணும். சரி வந்து எடுத்துக்கோ அப்படின்னா போய் உட்காந்து நானும் என்னுடைய நண்பரும் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் என்ன சொன்னார் என்றால், நான் ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். எதுக்குன்னு கேட்டார். இல்லைங்க நீங்கள் ஃபோட்டோ கையெழுத்தெல்லாம் போட்டால் காசு கேட்பீங்களாமே, அதுக்காக 50 ரூபா. அட பாவி, நீ சொந்தமாக சம்பாரிச்சு கொண்டது கொடுத்தா நான் வாங்கிடு. நம்ம வீட்டு காசையே எடுத்து எங்க நீயே ஒரு தண்டச்சோறு, நீ வேறு அப்படின்னு திட்டி போட்டார். எனக்கு அவரை பற்றி அபிப்பிராயம் என்னவென்றால், நான் சின்ன குழந்தையிலிருந்து அவரை தாடி தாத்தா என்று தான் சொல்லுவோம். அதுதான் எனக்கு தெரியும். அவர் ஒரு பயங்கரமான சிந்தனையாளர், புரட்சிகள் செய்தவர், தமிழகத்திலே மக்களுக்கு சமூக நீதியை பற்றி எடுத்து சொல்லுவர் என்றெல்லாம் ஓரளவுக்கு தெரியுமே ஒழிய முக்காவாசி தெரிந்தது தாடி தாத்தா என்பதுதான். ஆனால் இந்த கொரோனா வந்த பிறகுதான் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் நான் பெரியார் திடலுக்கு சென்று பெரியாரை பற்றி அத்தனை புத்தகங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு படிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகுதான் தெரிந்தது, எனக்கு மலைப்பாக இருந்தது. இவ்வளவு பெரிய மனிதரா என்று என்னால் அப்போதுதான் உணர முடிந்தது. அப்போதுதான் நான் நினைத்தேன், இவர் பேரை கெடுப்பதற்காகவே நாம் பிறந்து வைக்கின்றோமா என்று கூட நினைப்பு வந்தது. என்னை குறைத்துக் கொள்வதற்காக அதை சொல்லவில்லை. அவரை பற்றி சொல்லும் போது அவ்வளவு உயர்வாக நான் நினைத்து அவரை இன்றைக்கு கூட என்னுடைய தாத்தா என்று சொல்வதற்கு எனக்கு வாய் வரமாட்டேன் என்று சொல்கின்றது. ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர், மக்களுடைய அறிவுக்கு விளக்கேற்றி வைத்தவர் என்ற பாணியில் தான் என்னால் நினைக்க முடிகின்றதே ஒழிய அந்த தாடி தாத்தா என்ற எண்ணம் என் மனதிலே இல்லை. பெரியாரை மிகப்பெரிய பெரியாராக நான் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், புத்தகங்கள் படிக்க வேண்டும். புத்தகங்களை படிக்கும் நான் இப்போது நிறைய படிக்கின்றேன். அதிகமாக புத்தகங்களை நான் படிக்கும் போது என்னுடைய அறிவு என்பது வளர்கின்றது, சிந்தனையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பயன்? நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கின்றேன். ஆக இந்த சிந்தனையின் மூலம், இந்த அறிவின் மூலம் நான் இந்த உலகத்திற்கு பயனுள்ளவளாக எவ்வளவு நாள் வாழ முடியும் என்பதை எனக்கு தெரியவில்லை. ஆக இத்தனை நாள் நாம் வீணாக்கி விட்டோமே என்ற நினைப்பு என்னை நானே ஒரு குற்றவாளி போல் என் மனதிற்குள் நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அருமை தோழர்களே, அருமை நண்பர்களே, புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு புத்தகங்கள் ஏன் பத்திரிகையை படிப்பதே குறைந்து கொண்டு வருகின்றது. ஒரு காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சாலையில் 2-3 பத்திரிகை கடைகள் இருக்கும், பல பத்திரிகைகள் இருக்கும், பல வார இதழ்கள், குமுதம், கல்கண்டு, கலைமகள், ஆனந்த விகடன், பார்த்தசாரதி என்பவர் தீபம் என்று. ஆக இன்றைக்கு படிக்கும் பழக்கமே கொஞ்சம் குறைந்து வருகின்றது. எல்லாம் செல்போனிலேயே முடிந்து விடுகிறது. பேசுவது, மற்றவர்கள் பேசுவதை கேட்பது, செய்திகளை பார்ப்பது, உண்மையான செய்திகளை பார்ப்பதை விட கற்பனையான செய்திகளை பார்ப்பது, அதில் நாம் இஷ்டம் கொள்வது என்பது இந்த காலத்தின் நிலைமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நம்முடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் செய்வது என்பது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவையாக நான் நினைக்கின்றேன். வைகோ அவர்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுத்து என்னிடம் காண்பித்தார்கள். நான் பார்த்தேன், வைகோ மிகப்பெரிய சிந்தனையாளர். அதை எதற்கு இந்த படம் ஒரு 15 நிமிடம் ஓடுவதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள்?
ஸ்டாலின் அவர்கள் நடத்திய அந்த புத்தக கண்காட்சியில் வைகோ பேசிய பேச்சை எடுத்து போட்டால் அதுவே வைகோவை எவ்வளவு உயரத்திற்கு உயர்த்தி நிற்கும் என்று நான் சொன்னேன். அப்போதுதான் துரை வைகோ அவருடைய மகனை கேட்டார், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் இது வரைக்கும் புத்தக கண்காட்சியில் பல பேர் அங்கே பேசி இருக்கின்றார்கள். அதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிறந்த பேச்சாளியாக இருந்தவர் வைகோ, இன்னொருவர் நம்முடைய நடிகர் சிவக்குமார். சிவக்குமாருடைய பேச்சில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு ஞாபக சக்தி, அவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார். ஆக இத்தனையும் அவர்கள் சொல்லக்கூடிய இடம், கேட்கக்கூடிய கூட்டம் என்பது ஸ்டாலின் அவர்களால் ஏற்பாடு செய்த அந்த மேடையும் தயார்படுத்திய அந்த மக்களும் தான். இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லப்படுகிறது என்று சொல்லும் போது நாம் படிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி எல்லோரும் பேசுகின்றார்கள். அம்பேத்கருடைய வரலாறு கிட்டத்தட்ட படித்த இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு அரசனுடைய தயவில் அவர் படித்து பட்டம் பெற்றவர். ஆனால் அதைவிட அவர்களுடைய அறிவையும் சிந்தனையையும் வளர்த்து கொண்டது புத்தக படிப்பின் மூலமாக. இறந்தபோது சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட 75,000 1,00,000 புத்தகங்களை படித்தவர் அவ்வளவு வைத்திருந்தார் என்று சொல்வார்கள். இன்றைக்கு பல பேர் சொல்லலாம் 10,000 20,000 புத்தகம் படித்தவர்கள். ஆனால் உண்மையாலுமே அத்தனை புத்தகங்களை படித்தவர் அம்பேத்கர் என்றால் அது யாரும் மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. அமெரிக்காவிலிருந்து அம்பேத்கர் வரும்போது கப்பலிலே தன்னுடைய மூட்டை ஒன்றை விட்டுவிட்டு வந்து விட்டார். ஆனால் வந்த பிறகுதான் அந்த மூட்டையை காணாமல் போயிற்று என்று தெரிந்தவுடன் அவர் பதபதைத்தார். கேட்டார்கள், உங்களுடைய பாஸ்போர்ட் சரியாக இருக்கின்றதா, உங்களுடைய பணம் சரியாக இருக்கின்றதா? எல்லாம் சரியாக இருக்கின்றது, என் உடை எல்லாம் சரியாக இருக்கின்றது. நான் எல்லாவற்றையும் மீறி பெரிதாக நினைக்கின்ற என் புத்தகங்களை ஒரு பையில் போட்டு வைத்து அது காணாமல் போய்விட்டது என்று சொன்னார். எதற்கு சொல்கின்றேன் என்றால், புத்தகங்கள் படிப்பதால் எவ்வளவு பெரியவர்கள் சாமானியர்களும் பெரிய சிந்தனையாளராக ஆனார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் படிக்க வேண்டியனுடைய அவசியத்தை நாம் சொல்லி ஆக வேண்டும். ஒரு காலத்திலே பெரியார் அவர்கள் சொன்னார்கள், மிக விரைவில் இந்த உலகத்தை ஒரு சின்ன பேக்கெட் சைஸிலே ஒரு பெட்டியிலே அடைத்து அதை நாம் பைக்குள்ளே போட்டு விடலாம், உலகத்தில் என்ன வேணாலும் அதை முழு செய்யலாம் என்று செல்போனை பற்றி அப்போதே சொன்னார். செல்போனில் நன்மையும் இருக்கின்றது, ஆனால் அதிலே பல தீமைகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகள் என்பதை விட கெட்ட செய்திகள் சுவையாக மனிதனுடைய இழிவான உணர்வுகளை தூண்டிவிடுகின்ற செய்திகளாக இருக்கும்போது மனிதன் அதை தான் படிக்கின்றார். அது ஆரோக்கியமான செய்திகள் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் படிக்க வேண்டும். புத்தகங்களை படிக்கின்ற அந்த ஆர்வம் வர வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் 25 வருடமாக செய்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த புத்தக கண்காட்சிகள், அவர் சொல்லியது போல அவருடைய அருமையான முறையில் சொல்ல வேண்டும் என்றால் திருவிழாக்கள் எல்லா மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் இளைஞர்களும் இளம்பெண்களும் புத்தகங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு முறை டெல்லியிலே இருந்து சென்னைக்கு விமானத்திலே வந்து கொண்டிருந்தேன். என் பக்கத்திலே ஒரு இளம்பெண், அநேகமாக கல்லூரி பெண்ணாக இருக்கு, வந்ததிலிருந்து அந்த அம்மையார் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே இருந்தார். மிகப்பெரிய படிப்பாடி, நாம் ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும்? ஏனென்றால் எடுத்த உடனேயே நான் பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு கொஞ்சம் நட்போடு பழகிக்கொள்வேன். ஏனென்றால் பிரயாணம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் தூங்குகின்ற பழக்கம் என்றால் மற்றவர்களையெல்லாம் எழுப்பிவிட்டு நான் தூங்குவேன். அவ்வளவு குரட்டை சத்தம். ஆக தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காக அருகில் இருக்கின்றோம் கொஞ்சம்
ஆனால் நான் பேசவில்லை. அப்புறம் பிறகு பார்த்தால் அந்த அம்மையால் படித்து கொண்டிருக்கின்ற புத்தகம் என்னவென்றால் அது பெரியாரை பற்றிய புத்தகம். நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை ஒரு இளம்பெண், அதுவும் வட இந்தியாவைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் தமிழ் புத்தகத்தை, அதுவும் பெரியாரை பற்றி புத்தகம் அல்ல, அவர் பெயரை சொன்னாலே பாவம், அவருடைய புத்தகத்தை சொன்னாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய நிலைமை மாறி இன்றைக்கு அவருடைய கருத்துக்களை படிக்கிறார்கள். ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்று தெரியாது. படிக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகின்றது. ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள், குறிப்பாக இந்த புத்தக படிப்பு என்பது சொல்வது மிகவும் அவசியம். நான் கூட மரியாதைக்குரிய இளம் பகவத் அவர்களிடம் பேசும்போது, பகத்சிங் அவர்களிடம் பேசும்போது சொன்னேன், இப்போது பள்ளிக்கூடங்களெல்லாம் லைப்ரரி இருக்கின்றதா, கல்லூரியில் இருக்கின்றதா என்று கேட்டேன். இருக்கின்றது. லைப்ரரியில் இருக்கின்றார்களா என்று சொல்லி, இல்லை பல இடங்களிலே இல்லை என்றார். ஏனென்றால் நான் சிக்கநாயக்கர் கல்லூரியிலே படிக்கும்போது லைப்ரரியாக இருந்தவர் சின்னியம்பாலத்தை சார்ந்த ஆறுமுகம் என்பவர். மிக அருமையான மனிதர். பசங்களோடு பேசும்போது எல்லாம் கடாவாட்டம் வளர்ந்து கொண்டிருப்போம், இருந்தாலும் எல்லா மாணவர்களையும் கண்ணு கண்ணு என்று தான் அழைப்பார். இந்த புத்தகத்தை படி, இது நல்ல புத்தகம், நீ எடுத்திருக்க எக்கனாமிக்ஸ்க்கு இந்த புத்தகம், அப்படி என்ற அன்போடு சொல்லக்கூடிய மனிதராக அந்த ஆறுமுகம் சின்னியம்பாலத்தை பல பேருக்கு தெரிந்திருக்கும். உங்களிலே பல பேர் அவருக்கு உறவினராக கூட இருந்திருக்க முடியும். அவ்வளவு நல்ல மனிதர். ஆகவே நான் சொன்னேன், லைப்ரரி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். காரணம், இளைஞர்களை இளம் பெண்களை வழி நடத்துவதற்கு இந்த புத்தகங்களை படிங்கள், இந்த புத்தகங்களை என்று சொன்னேன். அவரும் அதிகம் பேசாதவர் என்ற காரணத்தால் அப்படின்ட்டார். எதற்கு சொல்கின்றேன் என்றால், படிப்பதற்கு ஒரு தூண்டுதல் வேண்டும். குறைந்தபட்சம் அதை நாம் நம்முடைய இல்லத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அதை செய்தாக வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் எடுத்துவிட வேண்டும் என்று மட்டும் இங்கே சொல்லி, ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பணி சிறக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே பல பேர் புத்தகங்களை வாங்குகின்றார்கள், படிக்கின்றார்கள் என்று சொன்னால் பல காரணங்கள் என்று சொல்வதை விட சில காரணங்களில் ஒரு காரணம் நம் ஊரை சார்ந்த ஸ்டாலின் அவர்கள் என்பதை என்னால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். அவரை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த தமிழர்களும் படித்து அறிவு பெற வேண்டும், நல்ல சிந்தனையாளராக மாற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கின்றாரே, அவரை நான் வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதற்கு எனக்கு உரிமையும் இருக்கின்றது, வயதும் இருக்கின்றது. என்னை விட 2-3 வயதிற்குத்தான் மன்னிக்க வேண்டும், 10 வயதிற்கு செல்வார். எனக்கு 74, அவருக்கு 64. உடனே முறைப்பார். நான் ஒவ்வொரு தடவையும் அவரிடம் கேட்பது, உங்களுடைய வயது அல்ல. நானும் சண்முகமும் ஒரே வயது இல்லையா, அவருடைய வயது என்று கேட்பேன். 10 தடவை கேட்டிருப்பேன். அவருக்கே சொல்லி சொல்லி போர் அடித்து விடும். ஏன் அதை கேட்டேன் என்றால், இவ்வளவு ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்கின்றாரே எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஆனால் என்னை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் என்னை விட அறிவில் பெரியவராக இருக்கின்ற அவருடைய இந்த சேவையை வாழ்த்தி இது தொடர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.